கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11 13 ஆகிய வசனங்கள். துர்க்கிரியைக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, துர்க்கிரியை என்று எழுதப்பட்டிருக்கு, கெட்ட செயல்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அது பிதாவின் சித்தம். இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எந்தெந்த வார்த்தைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியணும், எந்தெந்த வார்த்தைக்கு இன்னும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது ஒவ்வொரு வசனத்துக்கு தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். எந்த காரியத்துல மனம் திரும்பணும்? இரவும் போலுமாக தேவனுடைய சமூகத்திலே வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது வசந்த மூலியமா பேசுவார். எந்தெந்த வசனம் இன்னும் எப்படி எப்படி கீழ்ப்படியணும், அவருடைய சமூகத்துல தாழ்த்தணும். தாழ்த்த தாழ்த்த ஆசீர்வாதம். துர்க்கிரியைக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். ஏன் தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு மனம் திரும்பிடுவானா, இன்னைக்கு மனம் திரும்பிடுவானா, இன்னைக்கு மனம் திரும்பிடுவான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார். அதுக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலியமாக அநேக காரியங்கள் சொல்லுவார். இது போக நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் உங்க கூட பேசுவாரு. பல சூழ்நிலையில உங்க கூட பேசுவார். தேவனுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். மனம் திரும்பும் போது மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்பாக நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். தண்டனை ஏன் கொஞ்சம் பொறுமையா நிதானமா பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போது மன்னிப்பு, மனம் திரும்பும் போது அந்த குடும்பம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. மன்னிக்கிறதுக்கு தயவு பெறுத்திருக்கிறார். தம்முடைய கிருபையினாலே மீட்டெடுக்கிறார். அவருடைய கிருபையினாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். கிருபையின் காலத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம எங்கெல்லாம் விலகி வாழ்றோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் எத்தனை வசனம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், என் சிந்தனைக்குள்ள நான் எப்படி யோசிக்கிறேன், என் காதுல கேட்கக்கூடிய வார்த்தை என்ன, என் கண் என்ன பார்க்கு, என் கை எப்படி இருக்கு, என் கால் எங்க இருக்கு. ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாம ஒரு இடம் அரை மணி நேரம் பேசினாலும் வேஸ்ட் ஆயிரும். அந்த அரை மணி நேரத்துல வீணான வார்த்தை. கர்த்தரோடு அங்க விட்டு தள்ளி போகும்போது எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மணி நேரம் பைபிள் வாசித்து பாருங்க, ஆவியில வளர முடியும். ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆவியில வளர முடியும். ஆனா தேவையில்லாம வெளியில போயிட்டோ இல்ல வேற எங்கேயோ போய் பார்த்துட்டு தேவையில்லாத இடத்துல போய் நிற்கும் போது ஆபத்து வந்துடும். அதே நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் தான். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. துணிகரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஏன் துணிகரம் அந்த வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது.
இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டிருக்கு. என்னை யாரு கேட்க போறா? யாரு பார்க்கிறா? நான் தான் இஷ்டம் போல தப்பு பண்ணலாமே, நான் தான் இஷ்டம் போல எப்படினாலும் வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, மீறுதல்னா என்ன, சாபம்னா என்ன, அசுத்தம்னா என்ன, அருவருப்புனா என்ன, தீட்டான காரியம்னா என்ன, பொல்லாப்புனா என்ன, மாம்சக்கிரியனா என்ன, ஜென்ம சுபாவம்னா என்ன, பெருமைனா என்ன, பொறாமைனா என்ன, எரிச்சல்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, கோபம்னா என்ன, நாள் பார்க்கறது, குறி சொல்றது, எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனமேட்டிமை வந்தாலே போதும், பைத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கு. கோபம் வந்துச்சு அப்படின்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள குறைஞ்சிடணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, துர்க்கிரியை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெட்ட செயல்கள். அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துர்க்கிரியை செயல்கள் இருந்துச்சுன்னா மனம் திரும்புவானா அப்படின்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பார். எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, எல்லாரும் மனம் திரும்பணுமா, அது தேவ சித்தம். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்திலே தேவனுடைய உக்கிர கோபம் வெளிப்படும். காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்திலே துணிகரம் தான் கூடிட்டு வரும். ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்க, பாவத்துல வாழ்வாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனாலே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை, ஏன் பிரச்சனை, ஏன் கடன் வருது, ஏன் உபத்திரம் வருது? நல்லா அந்த கடைசி ஸ்டேஜ் அப்படிம்பாங்கல்ல, மரண தருவாய், அது வரையும் போயிட்டு வந்துட்டேன். வியாதியில படுக்கையில் இருக்கும்போது 2008 டாக்டர் பிழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரை உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப ராத்திரி நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். ஒரு வீட்டுல 30 வருஷம் 40 வருஷம் பாவத்திலே வாழ்றாங்க, 50 வருஷம் பாவத்திலே வாழ்றாங்க. ஒண்ணு விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, இல்ல விபச்சார அடிமையில இருப்பாங்க, இல்லைன்னா தண்ணி அடிப்பாங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய பாவம் இருக்கு. ஏமாத்தும், கொள்ளை அடிப்பாங்க, களவாண்டு சேர்ப்பாங்க, போய் சொல்லி சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது பாவம், இது அக்கிரமம், இது ரொம்ப நாளா இப்படி பாவத்துல இருக்க, மனம் திரும்பணும். சில குடும்பத்துல தேவையில்லாம யார்ட்டையோ பழகிட்டு இருப்பாங்க, போன்ல பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த நபர்கிட்ட பேசக்கூடாது, செல்போன் இது பார்க்கக்கூடாது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். துர்க்கிரிக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் ஒரு மனுஷன் செயல்கள் செஞ்சு கொண்டிருக்கான், தீமையான காரியம் செஞ்சு கொண்டிருக்கான், அதுக்குள்ள தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். சீக்கிரமா தண்டனை வரலையா, தண்டனை பொறுமையா வருது. அதனால என்ன செய்றாங்க அப்படின்னா, மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ள துணிகரம் கொண்டு இருக்கிறது. அதான் தப்பு பண்ணதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல 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 தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனுஷன் என்னோட சமூகத்துல வந்தாச்சு அப்படின்னா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சாச்சுன்னா போதும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்ப சில குடும்பத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சர்ச்சைக்கு தானே போறாங்க, அவங்க எப்படிலாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு பொய் பேசுறாங்க தெரியுமா, அவங்க எப்படிலாம் வாழ்றாங்க தெரியுமா, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய குடும்பத்துல பேசும்போது பார்த்துருக்கேன். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான், பாவியா வாழ்றான். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து, பாவி 100 தரம், ஒரு நேரம் இல்ல, 2 நேரம் இல்ல, 100 நேரம், 100 தடவை பொல்லாப்பை செய்து
அப்போ ஒரு பாவி எத்தனை தடவை பொய் சொல்லுவான், வேற தப்பான இருப்பாங்க அப்படின்னா 100 தடவை எப்படி எழுதப்பட்டு 100 தடவை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, அதிகமான ஆயுசோடு வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்தாச்சுன்னா என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, கர்த்தரை குறித்து பயம் நம்மளுடைய இதயத்துக்குள்ள இருக்கா? ஐயோ இது தீமையே, இது தப்பு, இதுல இருந்து நாம் மனம் திரும்பணுமே, இது என் வாழ்க்கையில தொடரக்கூடாது, இது அக்கிரமமான காரியமே, இது அசுத்தமான காரியமே, இது அருவருப்பான காரியமே, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னாலே எந்த ஒரு கெட்ட சொப்பனமோ, எந்த ஒரு தேவையில்லாம ஒரு பிசாசுடைய போராட்டமும் எதுவுமே இருக்காது. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருந்தா போதும். கர்த்தரை குறித்து பயம்னா என்ன? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை வெறுக்கணும். தீமை வெறுக்கும் போதுதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம். ஒரு மனுஷன் இது தீமை, இது வேண்டாம், இது தப்பு, இது தீமைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா போதும், தீமையை விட்டு வெளியேற்றினா போதும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பாவம் செய்யற ஒரு மனுஷன் 100 தடவை பாவம் செஞ்சாலும் என்ன, அவன் நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, அவன் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போட்டு. ஏன்னா கடைசி காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல அநீதி செய்யறானா இன்னும் அநீதி செய்யட்டும் சொல்லி போட்டிருக்கு. அசுத்தமா இருக்கானா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கானா இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறானா இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எதுக்கு? அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. இப்ப நைட் நேரத்துல சில குடும்பத்துல இணைந்திருப்பீங்க, பிரதர் நீ ஏமாத்திட்டான் பிரதர், தேவனுக்கு தெரியும்ல, ஒரு பாவி மனம் திரும்புவானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. மனம் திரும்பிட்டான் அப்படின்னா கிருபை தந்து மீட்டெடுக்காரு. அதே நேரத்துல ஒரு பாவி மறுபடியும் 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 பொல்லாப்பை செய்து கொண்டே இருக்கிறானா தேவன் பார்த்துட்டு. நம்ம இரவு நேரத்துல நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? என் இருதயத்துக்குள்ள இயேசு வந்தா மட்டும்தான் என் இருதயத்துக்குள்ள சமாதானம். என் இருதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் உள்ள வந்துட்டு அப்படின்னா இருதயம் ஃபுல்லா படபட படபடன்னு வந்துடும். அதனால நைட் நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும். அதை மட்டும் நம்ம யோசித்து பார்ப்போம். துன்மார்க்கனோ நன்றா இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால துன்மார்க்கன்னு நம்ம யோசிக்க வேண்டாம். துன்மார்க்கன்னா யாரு பிரதர் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. சர்ச்சுக்கு தான் போறாங்க, சில குடும்பத்துல ஆவிக்குரிய சர்ச்சுக்கும் போறாங்க, சில குடும்பத்துல வீட்டுல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனால் தேவன் அவனோட இதயத்தை பார்த்துட்டு இருப்பார். ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை அப்படின்னாங்க. அந்த பிரச்சனைக்கு அஸ்திவாரம் எங்க இருக்கு, பாவம் எங்க இருந்து பார்க்கும்போது வேலைக்காக லஞ்சம், பல லட்சங்கள் லஞ்சம். அந்த லஞ்சம் எங்க உள்ள வருதோ, பரிதானம் எங்க உள்ள வருதோ, அங்க பிசாசும் உள்ளே வந்துருவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுக்கும்போது, அந்த மனுஷனை நம்பும் போது, அந்த வேலையை நம்பும் போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது, வேதம் சொல்கிறது அவன் நன்றாய் இருப்பதில்லை, துன்மார்க்கன் நன்றாய் இருப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே நன்றாய் இருப்பதில்லை. அதே நேரத்தில் ஐயோ நான் லஞ்சம் கொடுத்து தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாவி மனம் திரும்பிட்டானா போதும், மறுபடியும் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானா மாற்றுகிறார். அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. அப்ப தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் பயந்து வாழ்ந்தால் தீர்காயுசு என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் பயப்படாமல்
துணிகரமாக துன்மார்க்கமாக துர்க்கிரியை செய்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து அப்படி இருந்தால் அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. கொஞ்ச வயசுல ஆள் காணாம போயிடும். மனம் திரும்புற ஒரு பாவி தான் பரலோகத்துக்கு வேணும். ரவிராஜா இருந்தாலும் மனம் திரும்பி, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்தில் அர்ப்பணித்து சாஷ்டாங்கமா தாழ்த்தி மனம் திரும்பி கனி கொடுக்கிற பிள்ளையா மாறணும். உலகத்துல எத்தனையோ தீமையான காரியம் தான் இருக்கு. நம்ம ஒரு பக்கம் போவோம், அது ஒரு பக்கம் போகும். நிறையருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. நைட் நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. நைட் நேரத்தில் டிராவலில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் பல இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுவாங்க, உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கிட்டாங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அப்படின்னா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. கற்பது நிகழ்ச்சி ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் வாசுவீங்க. டெலிவரி பண்ணுவாங்க, கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல குழப்பங்கள், அந்த எல்லா குழப்பத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க, உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், விசேஷமான பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. இந்த நாள் முழுதும் எங்களோட வாழ்க்கையில எல்லா கருத்திலும் கத்தப்படுது பாதுகாத்து கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கும் சொல்லும் ராஜா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. கடனில் யாரெல்லாம் வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. அதிகாலையில் உங்களுடைய பாதப்பிள்ளையே கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. தேவையில்லாமல் செல்போன்லயோ கேம்லயோ மற்ற அடிமையில இல்லாதபடி எல்லா கருத்தை நீக்கி போடுங்க. குடும்பமா ஜெபிக்க, உங்களுடைய சமூகத்துல காது வேதத்தை தியானிக்க, துதிக்க, ஜெபிக்க கத்த கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.